மேடம் வணக்கம். வணக்கம் சார். கோடை காலம் அப்படின்னு வந்துட்டாலே உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படும். உணவு முறையிலும் மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலை தான் அந்த கோடை காலத்தில் இருக்குது. பொதுவாக பல ஒரு ஒரு உடல் ரீதியாக அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது ஒரு ஒவ்வொரு சீசனுக்கும் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கும்போது கோடை காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு பொதுவாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேடம்? கோடை காலம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீர் ஆகாரம் நிறைய எடுக்கணும். அதை எடுக்காதவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்புல ரேஷஸ் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ஹீட் திடும்னு ஆனால் அது சில பேருக்கு எஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா உடம்ப கூல் பண்ணுறதுக்கு நம்ம இளநீர் இல்லை நீர் மோர் இல்லை நொங்கு இல்லை பதநீர் இந்த மாதிரி ஐட்டம் எடுக்க நம்மளுக்கு உடம்பு நல்ல கூல் ஆயிடும். இதுவே நம்ம ஒரு பானையில தண்ணி வச்சு அந்த தண்ணியை குடிச்சோம்னா இதுதான் நல்ல தாகம் அடங்கும். எல்லாரும் பண்ற தப்பு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிலேருந்து வந்த உடனே ஒரு ஐஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா எல்லாரும் கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கோல்டை விட இது தாகத்தை அடக்கவே அடக்காது. தாகம் எப்ப அடங்கும்னா ஒண்ணு வார்ம் வாட்டர், அது ஆனா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி பானையில வச்சு குடிச்சோம்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த டைம்ல நம்ம காலையில இந்த ப்ரீவியஸ் நைட்டு ஒரு கம்பு இல்லை கேழ்வரகு கூழை காய்ச்சி வச்சுட்டு அதை புளிக்க வச்சுட்டு காலையில அதுல லைட்டா மோர் ஊற்றி ஒரு வெங்காயத்தோட சாப்பிட்டோம்னா இது கூலிங் மாத்திரம் இல்லாத நல்ல கிருமிகள் அதுல இருக்கிறதுனால இதுல நிறைய பெனிஃபிட் வரும். நம்ம கோடை காலத்தை மீண்டு வரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த மாதிரி ஆகாரத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது ரெகுலரா எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா இந்த ஒரு 2 months நம்மளால தாண்டி வந்துட முடியும். ஆனால் இப்போ இந்த உணவு முறைகள் அப்படின்னும் போது தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ நம்ம இதுக்கு முந்தைய சீசன் பனிக்காலங்களில் நாம் ஒரு உணவு முறை பின்பற்றிட்டு இருப்போம். அதை தொடர்ந்து சடனாக வேறொரு உணவு முறைக்கு நம்ம மாறக்கூடிய சூழல் கோடை காலம் நமக்கு ஏற்படுது அப்படின்னா ஒரு உணவு முறையை வழக்கம் நாம் பின்பற்றக்கூடிய நிலையில் சடனாக இன்னொரு உணவு முறைக்கு நம்ம மாறும்போது அதீதமாக அதை எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ வெயில் காலம் வந்துட்டாலே தண்ணி நிறைய குடிக்கணும், குளிர்ச்சியான பொருட்கள் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிடக்கூடிய சூழல் ஏற்படுது. அதனால கூட எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா? அதிகமா ரைஸ் இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்தாதான் ப்ராப்ளம். நம்ம அதிகமா இந்த நீராகாரம் இல்ல பழங்கள் இதெல்லாம் எடுத்தா பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த சீசனுக்குன்னே நேச்சர் என்ன கொடுக்குது, இயற்கை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தர்பூஸ் பழம், அதுலயே தண்ணி இயற்கையா கொடுக்குது. அதே மாதிரி கிர்னி பழம், அதுக்கும் தாண்டி பாத்தீங்கன்னா இளநீர். அப்புறம் இந்த டைம்ல வெள்ளரிக்காய், 3-4 வித வெள்ளரிக்காய் இந்த சீசன்ல தான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு பெட்டர் ஆயிடுமே வழிய இது ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறதுங்கிறது இந்த ஐட்டங்கள்ல கிடையாது. எதை ஜாஸ்தி எடுப்போம், நம்ம நிறைய ரைஸ் எடுப்போம். அது வெயிட் போட்டா அதனால ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகி அதனால ப்ராப்ளம் வரலாமே வழிய. பட் இந்த மாதிரி கூலிங் ஐட்டம்லாம் அந்த அளவு ஜாஸ்தி எடுக்க முடியாது. இப்போ தண்ணின்னு அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் சொன்னீங்க இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய வாட்டர் அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ பெரும்பாலும் பொதுவாகவே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்கான தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி அதை முக்கியமாக சொல்லும் போது இந்த கோடை காலத்தில் ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஏன் குடிக்கக்கூடாது, அதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன மேடம்? சில பேருக்கு அந்த பயங்கரமான வெயில்ல ஸ்வெட்டிங் வேற ஆயிருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்த உடனே இதை குடிச்சா சில பேருக்கு கோல்டு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு அவசியம் கிடையாது. பட் மெயினா என்னன்னா இதுல நம்ம வீட்லயாவது நம்ம இப்ப நல்ல காய்ச்சின தண்ணி இல்லை நம்ம வீட்டு கிளீனா இருக்கிற ஃபில்டர் தண்ணியை நம்ம கூல் பண்ணி குடிச்சா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. வெளியில போய் நம்ம இந்த ஜூஸ்ல போடுற ஐஸ் இல்லை வெறும் ஐஸ் தண்ணி கேட்குற இடத்துல அவங்க ஐஸை போட்டு கொடுக்குற அந்த ஐஸு இது அந்த அளவு உங்களுக்கு கிளீன் கிடையாது. ஏன்னா அந்த ஐஸை பார்த்தீங்கன்னா பெரிய பாறையா பெருசு பெருசா இருக்கும். அதில் ஒரு கோணி போட்டிருப்பாங்க, அதை எடுத்து அப்படியே இழுத்துட்டு போவாங்க. ரோடுக்கு எதிர்க்க கூட இழுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
இதை வந்து மேலாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை உடச்சி உங்களுக்கு ஐஸ் கொடுப்பாங்க. ஸோ இதனால உங்களுக்கு கிருமிகள்னால ப்ராப்ளம்ஸ் வரலாம், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் நிறைய குடிக்கிறாங்க. இது நல்லதே கிடையாது. பிகாஸ் எந்த ஃப்ரூட் ஜூஸ் எடுத்தாலும் அதில் சர்க்கரை போடுவாங்க. சர்க்கரையே இல்லாத நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எக்கச்சக்கமாக சர்க்கரை எடுக்க எடுக்க இதில் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ இதில் இருக்கிறதே இந்த சுகர் கேன் ஜூஸ், இது ரொம்ப நல்லது தான் டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு. ஆனால் அதை சுற்றி மொச்சிட்ருக்கு, இல்லை க்ளீனாகவே இல்லை, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாண்டிஸ் இல்லை டைஃபாய்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சுகர் கேன் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா எங்கேயா ரொம்ப க்ளீனாக சில இடத்துல எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் எடுத்துக்கணும்.